மொமெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. 2ஆம் ஆண்டில் தாவேகா அடியெடுத்து வைத்ததற்காக விழா மகாபலிபுரத்தில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. விழாவில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்ன ஏதுன்னு ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது அப்படியே பார்த்து படிச்சுட்டீங்கன்னா இல்லை எனக்கு புரியல. இதை நான் என்னன்னு பார்த்து படிக்கிறது. அதே தான் நடந்துச்சு. கீழே போட்டிருங்க. என்னங்க இல்லைங்க, அவ்வளோதாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு கட்சி ஆரம்பிச்சு, 2வது வருஷத்தில் அடியடிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து பெருசாக நாங்கள் வந்து விழாவாக முதல்ல எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி விழா எடுத்தாங்க. அதில் வந்து 2026 தேர்தல் பணிகள் இல்லை கூட்டணி யாரோட போகிறது என்ன ஏதுன்னு நாங்கள் கலந்தாலோசிப்போம், அதனால தான் இதை வந்து ஓப்பன் ஸ்டேஜில் நாங்கள் வைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபோன் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும், இது மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் போட்டாங்களே. அப்புறம் ஏன் லைவ் லிங்க்கை கொடுத்தாங்க? லைவ் லிங்கு கொடுத்துருக்காங்களே, எல்லா சேனலும் எடுத்து போட்டிருக்காங்களே, நம்மளும் போட்டிருக்கிறோமே, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோமே. தாவேகா அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறதுக்கு பரிணமிக்கிறதுக்கான முயற்சியை கூட அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நிதர்சனமான உண்மை. நாங்கள் வந்து அரசியல் கட்சி கிடையாது, நாங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனி, நாங்கள் வந்து கால் சீட்டு கொடுப்போம், சினிமா ஷூட்டிங் நடப்போம். பிப்ரவரி மாதம் அண்ணனுக்கு அடுத்த கால் சீட்டு. ஏற்கனவே இப்போ ஜனவரி மாதம் வந்து பறந்துட்டு போனாரா, பிப்ரவரி மாதம் ஏதாவது கால் சீட்டு கொடுத்தாரா அண்ணன்? எங்கேயாவது வெளியே வந்தாரா? இதாது அவ்வளோதான். பிப்ரவரி மாதத்துக்கான கால் சீட்டு, மாதத்துக்கு ஒரு நாள் கால் சீட்டு, 6 நாள் கால் சீட்டு மட்டும் தான் வந்து அண்ணன் கொடுப்பாரு. அப்படி தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு பொதுக்குழு கூட்டுறோம் அப்படின்னாங்க. பொதுக்குழு கூட்டினா தீர்மானம் பண்ணணும், பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் வேணும். ஏற்கனவே மாவட்ட பொறுப்பாளர்களுக்கே வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பொதுக்குழு வேணாம் அப்படின்னு கொண்டாட்டமாக வச்சுக்கலாம் அப்படின்னு. சரி, ஓகே, அது வந்து நடத்திட்டுப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. முதல்ல அதுக்கு பாஸ் கொடுத்தாங்க, ஓகேவா? கட்சிக்காக உழைத்த கை காசு போட்டு கட்சிக்கு செலவு பண்ண யாருக்கும் பாஸ் கிடையாது. அப்புறம் குஷியானந்துக்கு கமிஷன் காசு கொடுத்தீங்கன்னா பாஸு, சரியா? உடனே வந்து இப்போ வந்து மேடையிலே ஒருத்தர் பேசியிருக்கார், யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. அவர் யார், என்ன பேசினார் அப்படிங்கிறதுக்கு வருவோம். கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு பாஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு யார் யாருக்கு பாஸ் கொடுக்கல அப்படிங்கிறது பேரோட சொல்ல முடியும். சம்மந்தப்பட்ட நபர்கள் வருத்தப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நம்ம வந்து பதிவு பண்ண மாதிரி ஆயிரும். அது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிரும். அவங்க பொதுவெளியில் பேசும்போது நம்ம அதை பேசிக்குவோம், ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு. சரி, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? புதுசாக கட்சியில் இணையக்கூடிய ஆட்களுக்கு இணைப்பு விழா நடத்தி கொண்டு வரணும். கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவரை வந்து இணைக்கலாம். அவர் இணையறதுக்கு ரெடியாக இருந்தார். கட்சி எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணுறதுக்குலாம் அவர் வேலை பார்த்து கொடுத்தாரு. அவரை இணைக்கலாம் அப்படின்னா உடனே ஜானா ரங்கசாமி போயிட்டு வந்து அவர் இணைச்சிங்கன்னா திமுக கோச்சிக்கும், மதிமுக கோச்சிக்கும் அப்படின்னு அவரை திமுகலேருந்து நீக்கிட்டாங்க. மதிமுகலேருந்து விலகி திமுகவுக்கு போயிட்டாரு. திமுகலேருந்து எங்கள் கட்சிக்கு உள்ளே கொடுத்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற பூனை மடியில் கட்டி சகனம் பார்த்த மாதிரி அப்படின்ட்டுன்னு திமுக வந்து நீக்கப்பட்டவர். சரி, அப்படியே இப்போ அவரை வந்து இங்கே சேர்த்தாலும் திமுக ஏன் கோச்சுக்கு போகுது? ஆனால் கோச்சுக்கிட்டா கோச்சிட்டு போட்டுங்க, அப்புறம் நீ அரசியல் பண்ண முடியும். அப்போ திமுக அவங்க தான் வந்து எதிரின்ட்டீங்களே, அப்புறம் என்ன? அவங்க கோச்சுக்கிட்டா என்ன, கோச்சுக்கலாட்டி என்ன? அதை ஜானு சொன்னாரா, இவரு நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காருன்னா இப்போ இவரோட அரசியல் அறிவு அந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த கேள்வி நமக்கே வருது. நம்ம எதிரின்னு சொல்லிட்டோம், இப்போ உடனே வந்து இப்போ இல்லை அப்படின்னு இந்த ஜானோ இல்லை கே.எஸ். ராதாகிருஷ்ணன் மறுக்க சொல்லுங்க, மறுக்க சொல்லுங்க. காளியம்மாள் போனாங்க, ஓகேவா? காளியம்மாள் போகும்போது திமுக அது சீமான் கிட்ட அதை போட்டு கொடுத்து காளியம்மாளை கட்சியிலேருந்து ஓரங்கட்டை வச்சு நீ கட்சியை விட்டு வெளியே போக வரைக்கும் இருந்தா இருக்கட்டில்லாட்டி வெளியே போ அப்படின்னு சீமான் பொதுவில் சொல்லி நீங்கள் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. உங்களை நம்பி தானே வெளியே வந்தாங்க, சேர்க்கணும்ல, சேர்க்கவிடல. மருது அழகுராஜ் ஓபிஎஸ் கூட நின்று முக்கி முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. கட்சியில் அங்கே முடியலன்ட்டு விஜய்க்கு வந்து என்ன சொல்றது, படுத்தே விட்டாங்க ஐயா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ரொம்ப இறங்கிலாம் வந்து அவரும் வந்து முட்டு கொடுத்தாரு. திமுக எதிர்க்கணும், தாவேக்கால சேர போறீங்க. தாவேக்காவோட அரசியல் எதிரி யாரு? திமுக. கொள்கை எதிரி யாரு? அவங்க மேல பெரிய இடம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, சரியா? அதுக்கு பின்னாடி வருவான். ஆனால் மருத்துவராஜுடைய இன்டர்வியூ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அங்கே அதில் திமுகவை திட்டிருக்காரா பாஜகவை திட்டிருக்காரான்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே எடப்பாடி பிடிச்சி கழிச்சு வச்சிருப்பார். அவருடைய சொந்த வெறுப்பை தீர்த்து கொள்வதற்காக தாவேக்கா பேரில் உட்காந்து இப்போ திட்டிகிட்டு இருக்கார். பழக்கருப்பியா என்ன பண்ணாரு நமக்கே தெரியும், சரியா? இதுக்கு மேலே ஏதாவது ரிஸ்க் வேணுமா? யாரையும் சேர்த்தா அவங்க வச்சுக்குவாங்க, இவங்க வச்சுக்குவாங்க. இதுக்கு பேர் இதுக்கு வந்து ஒரு விழா.
சரி விழா நடத்துகிறாங்க, வழக்கம் போல் பவுன்சர்ஸ் வச்சுருப்பாங்க, லைவ்லிங் கொடுக்குறாங்க. பிஆர் ஒரு தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, கேமராஸ் நாட் அலோட், மொபைல் கேமராவோ இந்த கேமராவோ ஸ்டாண்டர்ட்ஸ் கேமரா நாட் அலோட், ரிப்போர்ட்டர்ஸ் அலோட் அப்படின்னு சொல்லி குமுதம் ரிப்போர்ட்டர் போன இடத்துல குமுதம் ரிப்போர்ட்டரை அண்ணனுக்கு வழக்கம் போல் இருக்கக்கூடிய பாக்ஸர்கள், அண்ணன் தான் பாக்ஸர் இல்லாமல் போக மாட்டார், இல்லைன்னா வந்து அப்படியே வந்து க்ரௌடெல்லாம் போட்டு மிச்சு அண்ணனை வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாரு, பாக்ஸர் வந்து தடுக்கிறேங்கிற பேரில் அவரை நெஞ்சில் ஊங்கி குத்தி அவர் நெஞ்சை பிடிச்சி உட்காந்து ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இப்போ சுச்சுவேஷன் என்ன தெரியல, ரெக்கவர் ஆயிடுவார், பட் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த ஃபுட்டேஜ் வெளியே இருக்குது. இது இப்போ எனக்கு இந்த இதில் வந்து ஒரு டவுட்டு, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் எங்கே போனாலும் இந்த OY+Y+Zலாம் இதை ஒன்று கொடுத்தாங்களா, அவங்களாம் வந்தாங்களா இதுக்கு? இல்லை, இன்னும் வந்த மாதிரி தெரியல, இன்னும் வரல. அது அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் ப்ராசஸ் போகணும்ல. சரி, அதுக்காக வந்து இப்போ அவங்க இல்லாமலே வந்து இந்த இவங்க வச்சிருக்கிற ஆட்களே வந்து இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா கேட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா, கேரளாலேருந்து வந்த பவுன்சர்ஸ் மொழி தெரியாது, அதனால மொழி தெரியாதுன்னா நீங்கள் நெஞ்சில் குத்துவீங்களா? இல்லை, மொழி தெரியாத கேரளாவில் அந்தளவுக்கு யாரும் பெருசாக தமிழ் மொத்தத்துக்கே தெரியாதுன்னு இருக்கிறவங்க கிடையாது. ஓரளவுக்கு அவங்க நம்ம பேசுறது நல்லாவே அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இது முதல் சம்பவமா? இரண்டாவது சம்பவம், பெண் நிர்வாகிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படலை, உள்ள பாஸ் இல்லை அப்படின்னு, பாஸ் இல்லைமா நீங்கள் போகுமான்னு சொல்லணும். வாயில் வந்து இந்த ஸ்கூல் பிடி வாத்தியார் மாதிரி ஒரு விசிலை வச்சுக்கிட்டு காதுகிட்ட வந்து கத்தி அந்த பெண் நிர்வாகிகள் இரிட்டேட் ஆகி ஃபுட்டேஜ் இருக்குது. நான் எதையுமே வந்து என்னுடைய சொந்த கற்பனைகள் எல்லாமே ஃபுட்டேஜ் இருக்குது. ஒன்று, பிரசாந்த் கிஷோருடைய பாடி கார்ட்ஸ் அவங்களுக்கும் பாஸ் இல்லைன்னா அவங்களையும் உள்ள விடல, கட்சிக்காரனையும் மதிக்க மாட்டாங்க, சீஃப் கெஸ்ட் கூட வந்தவங்களையும் மதிக்கலை, மீடியாக்காரங்களையும் மதிக்கலை. அப்போ என்ன இதில் தான் வந்து விழா நடத்துனாங்க? அண்டே ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்காரு, சரி உங்களுக்கு கால் சீட் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவோமே அப்படின்னு. இன்னொன்று வந்து இதில் இப்போ என்னென்னா, செலவெல்லாம் யார் பார்த்துருப்பா அப்படின்னா, நம்ம ஓனர் பார்த்துருப்பாரு. ஓனருக்கு அப்புறம் மாத செலவுக்கு மளிகை ஜாமான்லாம் வாங்கணுமா இல்லையா? அவருக்கு வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டணும், வாட்டர் டேக்ஸ் கட்டணும், இப்போ இந்த மாதம் வந்தால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட வேண்டி வரும், மளிகை ஜாமான்லாம் இருக்குது. அதுக்கு இதில் வரும்படி போக்குவரத்தில் மிஞ்ச கமிஷன் அடித்து அவர் தெத்து வரல. சரி, இந்த தொண்டர்களை உள்ள நிர்வாகிகளை உள்ள அதுவே கொஞ்சம் தப்பு தானே வச்சுக்கோங்களேன். தாண்டி அவர் பிரசாந்த் கிஷோர் கூட வந்தவங்களே விடலைன்னா அவர் எதுவும் சொல்லலையா, ஏன் உள்ள விடலை விடுங்க? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். அவர் சரி மேடையில் உட்காந்துருக்கனால தான் கவனிச்சிருக்க மாட்டார், அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கோம். அவர் இப்போ கவனிச்சாலும் அது வந்து அவர் வந்து பேமெண்ட்டில் செட்டில் ஆகி ரொம்ப என்ன சொல்ல முடியும், இந்த லிவிங்ஸ்டன் பட காமெடி வரும்ல, வாங்குற காசுக்கு மேலே கூறாண்டா அப்படின்னு, அந்த மாதிரி வந்து பிரசாந்த் கிஷோரும் கூவ ஆரம்பிச்சிருக்காரு. பேசுவோம் அதிகம். அடுத்தபடியாக வந்து ஒரே ஒரு விஷயந்தான், எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சினிமாத்தனமான டைலாக்கை நடிகர் விஜய் சொல்லி கொண்டிருக்கிறார். ஓகேவா, இன்னும் ஒரு தாவேக தலைவராக மாறல. பயம் இல்லை அப்படின்னா திமுகங்கிற வார்த்தை வாயில் வர மாட்டேங்குது, பாஜகங்கிற வார்த்தை வாயில் வர மாட்டேங்குதுன்னா அதை கூட சொல்றதுக்கு பயப்பட்டு தைரியம் இல்லாத ஒருத்தர் எப்படி எனக்கு நீங்கள் வந்து என் உரிமைகளை நிலைநாட்டி கொடுப்பீங்க? அப்படி என்ன பேசினாங்க? முதல்ல வந்து கெட் அவுட், அதுக்கு வந்து கையெழுத்து இயக்கம், அந்த கையெழுத்து இயக்கத்தை வாங்கி யார்கிட்ட நீங்கள் கொடுக்க போறீங்க? இல்லை, இந்த கெட் அவுட்னா உடனே வந்து ரெண்டு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். கெட் அவுட் மோடி, இன்னொன்று கெட் அவுட் ஸ்டாலின். இந்த ரெண்டு தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு அதுக்கு வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் ஃப்ளெக்ஸ் போர்டில் கையெழுத்து போகிறாங்க. சரி, அந்த கையெழுத்து போடும்போது சரி கையெழுத்து போடுறீங்க, வாங்கி யார்கிட்ட கொடுப்பீங்க? இப்போ திமுக கையெழுத்து இயக்கம் நடத்துச்சு, நீட்டுக்கு நடத்தி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் யாருக்கு அனுப்புவீங்க? யாருக்கு கெட் அவுட்னு, கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லணும், இல்லை கெட் அவுட் மோடின்னு சொல்லணும், அல்லது கெட் அவுட் டிஎம்கே, கெட் அவுட் பிஜேபி அப்படின்னு வெறும் கெட் அவுட் மட்டும் தான். யாருக்கு சொல்றீங்க? கலந்து யாராவது சூரிய சொல்வாங்க, யாரா கேப்பா யாராவது சொல்றா அப்படின்னு, அதே யாராவது கெட் அவுட் சொல்றா அப்படின்னு இவங்களே சொல்றாங்க. அது யாருக்கு சொல்றாங்க? ஆதவுக்கா புசிக்கா கட்சிக்குள்ள யாருக்கு கெட் அவுட் சொல்ல போறாங்கன்னு தெரியாது. யாருக்காவது ஒருத்தர் கெட் அவுட் கையெழுத்து போடணும். வந்து வழக்கமாக கையெழுத்து போடுவார். இப்போ வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாப்புல, கீழே அடுத்து அந்த மரக்கரை ஓனர்கிட்ட கொடுத்தாங்க. ஓனர் வந்து அவர் ஒரு கிறுக்குனார், கேட்டால் கையெழுத்து அப்படின்ட்டாங்க. மூணாவதாக சீஃப் கெஸ்ட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு உடனே அவரு ஏற்கனவே இப்போ நான் வந்து பிஜேபிக்கு சுமு தூக்கின்னு இருக்கேன், நான் வந்து பிஜேபி ஸ்லீப்பர் செல்லு, இந்த என்ன சொல்கிறது, சங்க இலக்கியங்கள்லாம் பாடல் வரும்ல, தலைவனை நிறுத்தி வந்து தலைவி வந்து அப்படி தூரத்தில் இருந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு ஒரு மையல் கொள்வாங்க அப்படின்னு, அந்த மாதிரி மோடி மீது மையல் கொண்டு இருக்கக்கூடியவர் தான் பிரசாந்த் கிஷோர். நீ பாட்டு கெட் அவுட்னு போட்டு ஏற்கனவே கட்சி எங்கள் டெபாசிட் டான்ஸ் ஆகுது, இதை நான் திருப்பி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு அப்படின்னு நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்ட்டாரு. அங்கே தான் என்ன கெட் அவுட் மோடினா இருந்தது, வெறும் கெட் அவுட் மட்டும் தானே இருந்தது. சரி, இப்போ நாலு பேரும் திருப்பி 26 திமுக பேமெண்ட் கொடுத்து வார்னு கூப்பிட்டுருச்சுன்னா, இல்லை மோடி பரவாயில்லன்னு கூப்பிட்டாருன்னா, அங்கே தான் பேரே இல்லையேங்க.
இருந்தாலும் பயம். ரைட்டு. முடிச்ச பிறகு ஒரு ஆவணப்படம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு போடுறேன் அப்படின்ட்டுன்னு இந்த ரசிகர் மன்றத்தில் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஆரம்பித்து அது வந்து அந்த சட்னி விற்பார்ல யாரும் ராஜமோகன் சொல்லியிருக்காப்புல அவரு வந்து ஏதோ உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாப்புல. ரசிகர் மன்றத்துல செஞ்சதெல்லாம் இருக்கட்டும், சரி தலைவரா இல்ல அங்க நிர்வாக ரசிகர் மன்றம் செஞ்சதை வந்து ஒரு பெரிய வரலாற்று ஆவணம் அப்படிங்கிறாங்க. தையல் மிஷின் கொடுத்தோம், இஸ்திரி பெட்டி கொடுத்தோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி கொடுத்தோம். இதெல்லாம் எங்கள் ரோட்டரிகளுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு தான். கேட்டால் வந்து கத்திரிக்கோளை பிரித்து வைப்பார்கள், ஊசியை வந்து நெஞ்சில் தைத்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி எதுக்கு முனையாக பேசுகிறங்கிற பேரில் ஒரு கடுப்பிடிச்சாங்க ஒரு 25 நிமிஷம். இதில் மிக சிறப்பாக வந்து என்ன அப்படின்னா கும்பகோணத்தப்போ வந்து அண்ணன் ஃபீல் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. கும்பகோணத்தில் வந்து அந்த பள்ளி மாணவர்கள் சம்பவம். அப்போ அண்ணன் என்ன ஃபீல் பண்ணுறார், இப்போ கும்பகோணத்தில் நடந்துச்சுங்க, ஒரு விபத்து நடந்துருச்சு. நீங்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு மீடியாவில் இருக்கீங்க இல்லை ஒரு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், ஒரு விபத்து நடந்துருச்சு, ஒரு பள்ளிக்கூடம் விபத்து நடந்துருச்சு, அந்த பள்ளிக்கூடங்களுக்கு முறையான அனுமதி இல்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு சமூக பொறுப்புள்ள நபராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல்ல அப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது, அது இறப்பு இதில் ஏதாவது நடந்திருந்தால் அவங்களுக்கு வந்து இழப்பீடு தொகை கொடுக்கறது, இல்லை ஸ்கூல் பக்கத்தில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா அது முதல்ல முறையாக அனுமதி வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். இல்லைனா அப்போ அதை ஸ்கூலில் இழுத்து மூடுறதுக்கான வேலைகளில் அது மாதிரி எதாவது பார்க்கணும். இதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாவது நடக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லை அங்கே அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்களுக்கு என்ன விஷயம் செய்ய முடியுமோ, குறைந்தபட்சம் அது உயிரை வந்து திருப்பி கொடுக்க முடியாது நம்மளால், பொருளாதார ரீதியாக நமக்கு ஏதோ ஓரளவுக்கு ஆறுதலாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இப்போ வந்து என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க, இழந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்வது, இழப்பீடு கொடுப்பது, அஃப்கோர்ஸ் உயிரை திருப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது இழப்பீடு கொடுப்பது, காயமடைந்தவர்களுக்கு தீக்காயப்பட்டவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு அவங்களுக்கு வந்து உரிய நிவாரணம் பெற்று கொடுப்பது, சம்மந்தப்பட்டதுக்கு என்ன பிரச்சனை காரணம், பிரச்சனைக்கு யார் காரணம், அது வந்து ஒரு விபத்தா இல்லை அது வந்து நடந்து போடுச்சா, விபத்தில் காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னா அந்த பள்ளி நிர்வாகம் வந்து அந்த தரப்பு செஞ்சு, பள்ளி நிர்வாகம் இப்படி இருக்குன்னா அது அரசு அந்த மடிக்கலை இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசலாம். அண்ணன் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, வீட்டில் மோட்ச தீபம் ஏற்றிருக்காரு. நியூஸ் பேப்பர் கட்டிங் அவங்க தான் போட்டிருக்காங்க அந்த வீடியோவில். ஏன் இப்படி கேன் கிராஸ் செக் மோட்ச தீபம் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கிறவரு அப்புறம் எதுக்கு அரசியல் அப்போ பண்ணியிருக்காரு. அதை வந்து இப்ப திரும்ப ரிமைண்ட் பண்றாங்க இல்ல அது மோட்ச தீபம், அது மோட்ச ரைட் இந்த டோன் இந்த வாரம் எங்க வரும் அப்படிங்கறத நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு சரி பேசுவோம் அப்படின்ட்டு பேச விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் தான் பேசினாங்க. ஒன்று வந்து நம்ம லயலாமணி தாவேக்கா வச்சு கல்லா கட்டி கொண்டு இருக்கக்கூடிய, முதல்ல திமுக கிட்ட கல்லா கட்டினார், அப்புறம் விசிகா பேரை வச்சு கல்லா கட்டினார், இப்போ தாவேக்கா வச்சு கல்லா கட்டிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் கொள்கையோடு வந்தோம், அதை நோக்கி அதோடு வந்தோம், இப்படி வந்தோம் அப்படின்ட்டு எங்கள் தளபதி மூஞ்சி பாருங்க, அவர் முகம் பாருங்க, சிரிப்பு பாருங்க, இது போது எங்களுக்கு ஓட்டு போட, இதை வச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னா இப்போ கொள்கையெல்லாம் தேவை இல்லையா? அப்புறம் அந்த கொள்கையெல்லாம் படிச்சிங்க, 5 கொள்கை தலைவர் வச்சுருக்கீங்க, 5 கொள்கை தலைவருடைய சிலையை இடித்து போட்டுட்டு உங்கள் அண்ணன் சிரிக்கிற ஃபோட்டோவே வச்சுக்க வேண்டியது தானே? ஏம்மா பாஸ் கட் அவுட்டில் அத்தனை வச்சிங்களே பாஸ், பக்கம் பக்கமாக டைலாக்லாம் விட்டீங்க, தீர்மானம்லாம் நிறைவேற்றினீங்களே. உங்கள் அண்ணன் வந்து என்ன 69 படம் வச்சுருக்காரு, 69 படத்தில் இருக்க சீன்ஸு, அதில் அந்த பர்டிகுலர் சீனை மட்டும் அந்த ஒரு படத்தில் இருக்க சீன் மட்டும் வைக்க முடியாது, மீதி எல்லா படத்தில் இருக்க சீனையும் வச்சு எடுத்து பண்ணிக்க வேண்டியது தானே? எதுக்கு 5 கொள்கை தலைவர்லாம் உருட்டு மேற்கிறதுக்காக ஒரு உருட்டு. சரி, வேற என்ன பேசினாரு? அது மட்டும் தான் அவர் பேசினதில் இது பண்ணி ஆரம்பிச்சு. அடுத்தபடியாக என்ன சொல்ல முடியும், தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியலே வந்து கரைத்து குடித்த இந்தியாவை வந்து என்ன சொல்லுவோம், தமிழ்நாட்டை வந்து அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஆதவ அர்ஜுனா அவர் தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசுகிறேங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்கார். வரலாற்றை படிங்க அப்படின்னு, முதல்ல நீ பச்சியா அப்படின்னு திருப்பிட்டு கேட்கணும் தான் தோணுச்சு. வயசில் பெரியவராக இருக்காரு, அதனால என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முதல்ல உனக்கு வரலாறு தெரியுமாயா அப்படின்னு திருப்பிட்டு கேட்கணும்னு தோணுச்சு. அதாவது வந்து திமுக வந்து 90களுக்கு பிறகு வந்து மெஜாரிட்டியே வந்ததில்லை, மெஜாரிட்டி வாங்கி கொடுத்தது வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு. 90களுக்கு பிறகு 89 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. நேக்கா வந்து 90 எடுத்துக்கிறார். திமுக மெஜாரிட்டியே வந்ததில்லை அப்படின்னு உருட்டினா 89, 71 அதெல்லாம் கணக்கு வரும். அதுவும் 71லாம் வந்து ராமரை செருப்பாக அடிச்சாங்கன்னு சொன்ன பிறகு 180 சீட்லாம் வந்தாங்க. அதெல்லாம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் திமுகவோடது. அதெல்லாம் சொன்னோம்னா அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்னு நேக்கா வந்து 90க்கு பிறகு அப்படின்னு ஒரு டைலாக் எடுத்துக்கிறாப்புல. 2006 கோட் பண்ணி 2006ல் ஒரு மெஜாரிட்டி வரல, காங்கிரஸ் பாமக கூட்டணியில் ஆட்சிக்கு வந்தாங்க. 21ல் வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க அப்படின்னு. சரி,
இப்போ 21 பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி வந்து திமுக மெஜாரிட்டி வந்துச்சு. 96 கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ யார் ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தா? அந்த வரலாற்றை அப்படியே மறந்துட்டீங்களே. அண்ணன் இன்னைக்கு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படியே அடிச்சு விடுறது இதெல்லாம் வந்துட்டு. அப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து எங்கள் தலைவரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு, காஸ்டியூமை கூட அப்படியே போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு. உங்கள் தலைவரை ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்தானே காப்பி வச்சிங்க. மனசாட்சியோட பேசுங்க. அந்த காஸ்டியூம் ஜெகன்மோகன் ரெட்டியோட கெட்டப் ஸ்டைலா இல்லையா? எங்க ஸ்கூல்ல யூனிஃபார்ம் கொடுத்தா வந்து என்னை பார்த்து நீ போட்டிருக்கேன்னு இந்த பிள்ளைங்க ஏதாவது சண்டை போடுமா? எங்கள் ஊரில் பாதி கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரியும். இந்த ஊரில் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து அந்த பேண்ட் பார்த்ததில்ல. எங்கள் ஊரில் பாதி ஸ்கூல்ஸில் வந்து அந்த வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட் தான் இருக்கும். ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது, அதை காப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தாலும் காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி. அதுக்கும் காப்பி ரைட்ஸ் கொடுத்தது யாருன்னா பிரசாந்த் கிஷோர். ஆமாம், இப்போ அதனால தான் அவர் இங்கே தானே இருக்கார் இப்போ. அதனால நாங்கள் அவரை சொல்லுவோம், எங்களை பார்த்து காப்பி அடிச்சிங்க இவங்க ஜெகன்மோகன் ரெட்டியை சொன்னாலும் சொல்லுவாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பி இடி கேட்பாரு, நான் வந்து மக்கள்கிட்ட இது பண்ணியிருக்கேன், நான் சிஎம் ஜெயிச்சு 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கேன், நீ கவுன்சில் எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிருக்கியா அப்படின்னு திருப்பி விஜயை பார்த்து கேட்டார்னா அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்கன்னு தெரியாது. ஆதவர்ஜனா ஜெயிக்க சொல்லுங்க பாப்பா. தமிழ்நாட்டில் இன்னும் நான் திருப்பி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஆதவர்ஜனா நின்று ஜெயிக்கட்டுமே. எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசட்டும். இன்னும் அவங்க தான் ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கல, வரட்டும். இனிமே தானே இருக்கு எல்லாமே, நிறைய தேர்தல்கள் இனிமேல். இடைத்தேர்தல் வந்துச்சுல்ல, அப்ப என்ன கோமால வந்தீங்களா? நாங்க தான் 26 தான் இலக்குன்னு. சரி, 26ல என்ன பண்றாங்கன்னு பாப்போமே. ஆதவர்ஜனா எங்க நிக்கிறாரு, என்ன பண்றாருன்னு. அப்புறம் வந்து அதாவது மன்னராட்சி ஒழிக்கணும், அரசியலுக்காக வரும்போது அப்படி நேற்று தான் வந்து பெரிய பேட்டி கொடுத்தார். ஓகேவா, எஸ்எஸ்சி பெரிய பேட்டி கொடுத்தார். அதாவது நான் வந்து அப்போ பெரிய பீக்கில் இருந்தேன். எப்படி இவர் டைலாக் விட்ட மாதிரியே அவர் வந்து என் பிள்ளைய நான் கொண்டு வரும்போது நான் பீக்கில் இருந்தேன், நான் வந்து பெரிய கேமராமேனு பெரிய ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கலாம். ஆனால் அப்படி போட்டால் அது அவங்களோட உழைப்பு ஆகி போயிடும், என் பையனுக்கு கெழு கிடைக்காது, அதனால தான் நான் வந்து ஆட்களை யூஸ் பண்ணேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆரம்ப காலகட்ட படங்களில் நான் வந்து என் பையனோட உழைப்புக்காக தான் வச்சேன் அப்படின்னு. சரி, பையனோட உழைப்புக்காக வச்சிங்கல்ல. செந்தூர பாண்டியன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட வரலாறு ஓப்பனாக தைரியமாக பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மகனோட வரலாறு பேசுங்களா? ஏன்? செந்தூர பாண்டியன் ஹீரோ யார்? கேப்டன் விஜயகாந்த். ஆமாம், ஓகேவா. விஜயகாந்த் கிட்டக்கு ஃபோன் பண்ணி ஒரு படத்துக்கு இவங்க கேட்குறாங்க, விஜய் தம்பி வந்து இது பண்ணணும், ஒரு படம் சான்ஸ் கூட அப்படின்னு. ஓகேவா. சம்பளம் ஆகாமல் விஜயகாந்த் நடிச்சு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு நிலம் கூட வந்து அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி கொடுத்தாரா, அது எதுவும் நிலம் இது பண்ணப்பட்டுச்சு. அன்னைக்கு விஜயகாந்த் வாய்ப்பு கொடுக்கலன்னா அன்னைக்கு விஜயே வந்து அருண் விஜயகுமார் பையன் இப்போ வந்து இருக்காப்புல இல்லை, அருண் விஜய் தானே ஒரு வணங்கான் படம். அருண் விஜய் தான். அப்போ முன்னாடி அப்போ வந்து அருண்குமாரா இருந்தார். இப்போ அருண் விஜய் மாத்திட்டார் நினைக்கிறேன். அந்த மாதிரியும் நம்ம ஜெயம் ரவி மாதிரியும் இப்படிதான் இருக்கணும். ஜெயம் ரவி ஹீரோ நீங்க சொல்லிடாதீங்க, ரவிமோகன் தானே அவர் மாத்திக்கிட்டாரா? சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு. அப்படிதான் நீங்க வந்து இருக்க வேண்டிய நிலைமைக்கு வர. நம்ம இவரு யாரு, சிவாஜி பேரன், முத்துராமன் பேரன், இந்த லிஸ்ட்ல தான் அண்ணன் இருந்திருப்பாரு. ஏதோ விஜயகாந்த் இது பண்ணி விக்ரமன் 2 படம், விக்ரமனு ஆர்பி சௌத்ரியும் விக்ரமனும் சேர்ந்து வாழ்க்கை கொடுத்த உடனே இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் நம்ம பீக்கில் இருக்கோம், என் பையனுக்கு நானே எல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற வரலாறுலாம் பேசணும்னா அது வேறு மாதிரி போகும். மறுபடியும் அது 18+ ஆக்க விரும்பலை நான், அதனால் விட்டுறேன். சரியா? அது ஒரிஜினா. நாங்கள் வந்து 40 தொகுதிக்காக எம்எல்ஏ ஆக வரல. சரி, 230 தொகுதி தனிச்சு நில்லுங்க, யார் வேணான்னா நீங்கள் தானே அதிமுக பேரம் பேசுனீங்க, சீட்டு பேரம் பேசலை அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க, தாவேக்கா யாரோட கூட்டணி போகும் தானே இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எதிர்பார்க்கட்டும். அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு நாங்களே போகிறோன்னு வழியே போகணும்? அப்புறம் போய் யார் பேரம் பேசினது? நாங்கள் கூட்டணி இல்லைன்ட்டீங்கல்ல, அப்புறம் அதிமுக ஏன் பேரம் பேசுனீங்க? 60 சீட்டு எங்களுக்கு வேணும்னு கடைசியாக முந்தானது கூட பேசினாங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். 40 சீட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, 60 சீட்டுக்கு இவங்க. இப்போ இல்லை நாங்கள் இல்லை, இப்போ நாங்கள் வந்து சீட்டுக்கு வரல அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரியா? நாங்கள் சீட்டுக்கு வரல, நாங்கள் 40 சீட்டு அப்படின்னு. 40 நீங்கள் எப்படி பாஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்க? அந்த நம்பர் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா அதிமுக உங்களுக்கு வச்ச மேக்ஸிமம் லிமிட்டு 40 தான். பேசி முடிச்சுட்டு எங்களுக்கு 40 சீட்டு பத்தாது, எக்ஸ்ட்ரா பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு வேணா சொல்லுங்கள். நாங்கள் கூட்டணிக்காகவே வரவில்லை அப்படின்னு அப்புறம் அவங்க மாநாட்டில் உங்கள் தலைவர் சொன்னார். இல்லை, அவங்க தலைவர் தலைமையில் கூட்டணின்ற மாதிரி அது என்னாச்சு? தெளிவாக இன்னமும் சொல்கிறாங்க, அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமையில் கூட்டணி வேணா வாங்கின. விஜய் ஒத்துக்குவார். பிரச்சாரத்துக்குலாம் விஜயெல்லாம் 214 தொகுதியெல்லாம் போக முடியாது, எடப்பாடி போவார். வெற்றி நடை போடும் தமிழக மேலும் அந்த ஜெபக்கூட்ட மைக் எடுத்து மாட்டிக்கிட்டா அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார், பிரச்சனையே இல்லை. ஓகேவா? அடுத்து வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜானுக்கு புஷிக்கு எனக்கா சண்டை
அப்படின்ட்டுன்னு யார் பேசுனாங்க, ஆதோசையில் யார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜான் யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்தாரு, டீட்டெயில் சொல்லட்டுமா? ஜானு யாருக்குமே பேமெண்ட் கொடுக்கல, என்னை பற்றி திட்டாமல் இருங்க, என்னை விமர்சிக்காமல் இருங்க, நான் மாதம் மாதம் பேமெண்ட் தரேன் ஜான் யாருக்கும் சொல்லலையா? ஜானை புகழ்ந்து பாடுறதுக்காக ஒரு பேமெண்ட் யாருக்கும் கொடுக்கலையா? ஆதவர்ஜுனாக்கு எதிராக ஜானு வேலை பார்க்கலையா? இல்லை ஜானுக்கு எதிராக ஆனவர்ஜுனா வேலை பார்க்கலையா? குஷி ஆனந்த் தனியாக ஒரு குரூப் வச்சுக்கிட்டு ஓட்டலையா? யார் யாருக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு டீட்டெயில் சொல்லணுமா? கட்சி அங்கே நாரி போயிட்டு கிடக்குது. இதில் வந்து இவங்களை வந்து நாங்கள் யூடியூப்பில் உட்காந்து பேசி கழிச்சிட்டோமா, வந்து கட்சியை வந்து கட்சி பேரை கெடுக்கிறோமா? ஏன்னா பேசணுமேங்கிறதாக பேசக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பேசுனது எதுவும் வாங்கிட்டு போயிருக்குமோ? நீங்கள் தான் வேறு அவரை ஒவ்வொரு தடையும் அவர் பேர சொன்னாலே நீங்கள் தான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறீங்க. ஆமாங்க, ஒன்றுமே பண்ணாத ஒரு ஆளை வந்து என்னங்க சொல்ல முடியும்? அடுத்ததாக டெபாசிட் வாங்காத கட்சிக்கு தலைவர் இவர் தான் 21 வந்து செஞ்சார், இவரை சிஎம் ஆக்கினார், அவரை பிஎம் ஆக்கினார் அப்படின்லாம் விட்டுறீங்க. ஏன் அவர் கட்சிக்கு டெபாசிட் வாங்க வைக்க முடியல? இருக்குல்ல, இப்போ வந்து நாங்கள் அரசியல் தலைவராக இருக்கோம், அடுத்த கட்சிக்கு வேலை பார்க்கும்போது நாங்கள் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ அரசியல் சேர்த்து பண்ண வேண்டியது. அரசியல் கட்சிக்கு நீங்கள் அடுத்தவனுக்கு வேலை பார்க்கும் போதே இவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறீங்களே, உங்கள் கட்சி அப்படிங்கும் போது 100% கண்ட்ரோல் உங்கள்கிட்ட தானே இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் உங்களால் ஸ்ட்ராட்டஜி பார்க்க வைக்க முடியல? இதில் வந்து சொல்கிறார், பிஎம் மோடி இருக்காரு, பிஎம் மோடி வந்து அசுர பலத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜெயிக்க வச்சாரு, அதெல்லாம் வேற லெவலு அப்படின்னு. ஓகேவா? இப்போ ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது ஒரு பிள்ளை ஒரு மொதல் பரீட்சையில் 80 மார்க் வாங்கியிருக்கு, சரிங்களா? அடுத்த பரீட்சையில் 90 மார்க் வாங்கினா அது வெற்றின்னு சொல்லுவீங்களா? இல்லை 80 மார்க் வாங்கின பிள்ளை 70 மார்க் வாங்கிச்சு, பாஸ் ஆனாலே பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து 70 மார்க் வெற்றின்னுவீங்களா? 80 மார்க் வாங்கின பிள்ளை 90 வாங்கினா அதை வெற்றின்னு சொல்லுவீங்களா? இல்லை அதே 80 வாங்கின பிள்ளை 70 வாங்கியிருக்கிறது வெற்றின்னு சொல்லுவீங்களா? இப்போ என்ன 25 எலெக்ஷன் இருந்துச்சா? 2020 எலெக்ஷன், அதுக்கு முன்னாடி 2015 எலெக்ஷன். 2015 எலெக்ஷனில் 67 சீட் ஆம் ஆத்மி ஜெயிச்சு, 3 தான் பிஜேபி ஜெயிச்சு, காங்கிரஸ் வழக்கம் போல 0. அது காங்கிரஸுடைய சரித்திர வரலாறு. அதை வந்து அவங்களால யாருமே போட்டி போட்டு வெற்றி பெற முடியாது காங்கிரஸை. 2020 பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தார்ல, 67 ஜெயிச்ச ஆம் ஆத்மியை 70 ஜெயிக்க வச்சிருக்கணும்ல, அட்லீஸ்ட் 67 நிலாட்ட வச்சுருக்கணும்ல. 67 62 குறைச்சி கொடுத்துட்டார். இதுக்கு பேர் வெற்றியா? 5 தானே, 5 போச்சு இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? என்னங்க நீங்கள் இப்படி ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க? ஜெயிக்க வைக்கிறீங்க, ரிவர்ஸில் 5 சீட்டை பிடிக்கிட்டு விட்டுவிட்டு அது கொஞ்சம் முன்ன பின்னா அப்படி தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை அது வந்துட்டு நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கற்றுக்க போகிறேன், அடுத்த வருஷம் தான் வந்தாங்கன்னா நீங்கள்லாம் எம்எல்ஏவாக இருப்பீங்க, மக்கள் ஓட்டு போகிற அளவுக்கு அந்தளவுக்கு கிணையாக இருக்காங்க. பீகாரில் இருக்க மக்களே வந்து அரசியல் புரிதல் இல்லாத மக்கள் அப்படின்னு பீகார்காரிகளை ஊரே கலாய்ச்சிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? எல்லா மக்களுக்கும் அரசியல் புரிதல் இருக்குது. அவ்வளோ பின்தங்கிய மாநிலமான பீகார் மக்களே வந்து கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்க மக்களே சுதாரித்து உங்களுக்கு உனக்கு ஓட்டு போட மாட்டாங்களே, இவ்வளோ நாலேஜபிளாக இருக்க நாங்கள் உனக்கு ஓட்டு போடுவோம், நீ சொல்கிற ஆளுக்கு ஓட்டு போடுவோங்கிறிய நியாயமா? இதில் வந்து தோனி வந்து சிஎஸ்கேவை ஜெயிக்க வச்சார், அதே மாதிரி நான் விஜயை ஜெயிக்க வைப்பேங்க. தோனி கஷ்டப்பட்டு கிரவுண்டில் இறங்கி விளையாடினார். உங்கள் ஹீரோ கேரம் விட்டு கீழே இருக்க மாட்டார். தோனிக்கு மேலே நம்ம 1000 விமர்சனம் இருந்தாலும் எத்தனை மேட்ச் வந்து ஃபினிஷிங் ஷாட் ஆடி கொடுத்துருக்காரு? உங்கள் அண்ணன் எங்கேயாவது வெளியே வந்திருக்காரா? அவர் இவரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றனால ஏதாச்சும் சும்மா இல்லை, பீகாருக்கு கணக்கு பேசுகிறாராம். அந்த பீகாருக்கு இந்த பீகாரி அப்படின்ற கடைசியாக வந்து நடிகர் விஜய் வந்து பேசுகிறாரு. மும்மொழி கொள்கையை வந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, வாங்க வேண்டியது உங்களோட உரிமை, எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி அச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிறார். இது மொழியை திணிக்கிறாங்க, அது வந்து எல்கேஜி பசங்க சண்டையா. இப்போ இந்த கொடுக்க வேண்டியது கேட்க வேண்டியது அதை கொடுக்கலன்னு தானே இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. கொடுக்கறது அவங்க கொடுத்தாங்கணுமா, அது அவங்க பிரச்சனை. சரி, வாங்க வேண்டியது இவங்க பிரச்சனை. ஆமாம், இவங்களுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை. அப்புறம் எடுத்து இப்போ தேவையில்லாம அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாங்க வேண்டியது அவங்க பிரச்சனை, அவங்க கொடுக்கல, அதனால இப்போ அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி வந்து யூகேஜி எல்கேஜி பிரச்சனையாக எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ஒரு செட்டப். எங்க அதுக்காக கொஞ்சமாவது லாஜிக்காக எழுதி கொடுக்கணும். ஜானகிருஷ்ணனுக்கு அவ்வளோதாங்க அரசியல் தெரியும், வேற என்னங்க தெரியும்? இதை எல்கேஜி யூகேஜி சண்டை அப்படின்னா அரசியல் தெரியாதவங்களே அசிங்கமாக காரிட்டு போவாங்க. இன்னொன்று நாளைக்கு இப்போ பைட் எடுத்துகிட்டு போய் மேக் இண்டியா இந்த மாதிரி விஜய் பேசியிருக்காருன்னு சொல்லட்டுமே, என்னென்ன பேசுவாங்க அப்படின்லாம் இருக்குல்ல. அடுத்து வந்து கட்சி மேலே ஒரு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களாக இளைஞர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு யார் வச்சா? கட்சிக்குள்ளே இருக்க வயசான பேசி யாராவது வச்சுருக்கோம். பொது வெளியில் தாவேக்காவில் இருப்பவர்கள்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு யாராவது குற்றச்சாட்டு வச்சாங்களா?
முதல்ல தாவேக்கால மாவட்ட செயலாளர் யார் இருக்காங்கன்னா வெளியே இருக்கவங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா தானே அப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும். இவரே வந்து கட்சி மாவட்ட செயலாளர் என்ன குற்றச்சாட்டு? ஒன்று சாதி பார்க்குறீங்க, இன்னொன்று காசு வாங்குறீங்க, இல்லைன்னு மறுக்கிறதுக்கு வாய் வருதா? அதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மற்றதுக்கெல்லாம் வாய் வருது. கடைசி வரைக்கும் ஹிந்திங்கிற வார்த்தை வரலைங்க. மும்மொழி திணிப்புங்கிற வார்த்தை வருது, ஒரு ஹிந்தி வரல. பாஜகன்னு வாய் வரல, வார்த்தை வந்ததே பெரிய விஷயம். பாஜகன்னு வாய் வரல, திமுகன்னு வாய் வரல, எதுவுமே தைரியமா பேச மாட்டார். ஆனால் 26 சிஎம் ஆயிடுவார் அவர். இந்த திமுகன்ற வார்த்தையும் பாஜகன்ற வார்த்தையும் வராதுன்றது நமக்கு தெரியும்ல. 67 ஒரு மாற்றம் வந்துச்சு, 77 இன்னொரு மாற்றம் நடந்துச்சு, அதே மாதிரி 27 மாற்றம் வரும். 67 மாற்றம் வந்துச்சுன்னா அண்ணா தெருவா பிரச்சாரம் பண்ணார், எம்ஜிஆர் தெருவா பிரச்சாரம் பண்ணார். நீங்கள் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டீங்களே. இதில் வந்து முன்னாடிலாம் பண்ணையார்கள் வந்து ஆட்சியில் இருப்பாங்க, இப்போ ஆட்சியில் இருக்கவங்களாம் பண்ணையார் ஆயிடுறாங்க. அந்த பண்ணையார்களை விரட்டுவதற்காக பண்ணையார் வர்றாரு. இல்லை, ஒன்று பண்ணையார் ஆட்சிக்கு வந்தாங்க, சரி மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு, பணபலம் இருந்துச்சு, அந்த அபிப்பிராயத்தில் வந்தாங்க. அடுத்து வந்து மக்கள் செல்வாக்கை பெற்றவர்கள் பண்ணையாராக மாறினாங்க, பதவிக்கு வந்தாங்க. ஓகே, நீங்கள் தான் பதவிக்கே வரலையே, பண்ணையாராக தானே இருக்கீங்க. ஏழை மக்களுக்கு போகும்போதே பண்ணையாரா போகிறோம். ஏழை மக்களுக்கான கட்சி தான் குச்சம் இல்லாமல் ஒரு புழுகல். எது ஏழை மக்களுக்கான கட்சி? அப்படி என்ன பண்ணிட்டீங்க ஏழை மக்களுக்கான கட்சின்னு? என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணிட்டு கொடை கொடுக்கறது, தையல் மிஷின் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏழை மக்களுக்கான கட்சியா? அப்புறம் சொல்கிறார் ஹேஷ்டேக் பாலிடிக்ஸில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம பசங்க ஸ்லீப்பர்சல் மாதிரி இருந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டாங்க அப்படின்னு. கெட் அவுட் மோடி ட்ரெண்ட் ஆச்சு, கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்ட் ஆச்சு. இது ரெண்டு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பசங்க வந்து அவங்கள காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் சொல்கிறார். டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சான் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. இல்லை, அவர் தான் சொல்கிறாரு. இப்போமா அவரும் அந்த கெட் அவுட் ஹேஷ்டேக்கை தான் மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இந்த இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, இந்த டிவிகேவா, அது என்ன, டிவிகே ஃபார் டிஎன், அந்த ஹேஷ்டேக் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அப்படி ஒரு விஷயம் போச்சுங்கிறத இப்போ இந்த மீட்டிங்கில் சொல்லி தான் தெரியுது. அது ஒன்றும் இல்லை. இப்போது என்ன அப்படின்னா, ஒரு டிஃபால்ட்டாக சில விஷயங்களை வந்து ரெடி பண்ணி அந்த ஒரு டேப்பில் வச்சு அந்த அக்கௌண்ட்டை மட்டும் நான் இங்கே பாருங்க அப்படின்னு ஒரு 50 ட்வீட்டை காமிச்சோம்னா, பாருடா பெரிய விஷயம்டா அப்படின்னு ஜானை ஏமாத்திருப்பாரு, இவரும் நம்பியிருப்பார். ரைட்டு, அவ்வளோதான். பாவம் ஜானை காணோம். ஆமாம், அவரே எங்கே போனார் தெரில. இவ்வளோத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில் கட்சியோட பொதுச் செயலாளர் இன்ன வரைக்கும் மேடையில் பேசலைங்க. கட்சி பொதுச் செயலாளர் இன்ன வரைக்கும் பேசலை. தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை இருக்குது, ஜாக்டோஜியோ போராட்டம் இருக்குது, பள்ளி மாணவர்கள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை இருக்குல்ல. எதையுமே அட்ரஸ் பண்ணல. ஜாக்டோஜியோ போராட்டம் கூட வாய் திறக்கல. எங்கள் தலைவர் பேசுவார். தலைவர் தான் பேசலாங்கிறேன், தலைவரே பேசலையே. மக்கள் பிரச்சனை எதுவுமே பேசல. திமுகவை பிடித்து அது இன்டைரக்டாக தான் கழிச்சு வைக்கணும். அதை ஒரிஜினலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு பேர் சொல்ல கூட தைரியம் இல்லைன்னா நீங்கள்லாம் எதுக்கு அரசியல் கட்சி நடத்த வரீங்க? இதுக்கு நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், இந்த விஷயத்தை வந்து சீமான் தைரியசாலி. எனக்கு தெரிஞ்ச ஆதவ் கூட சொல்லிடுவாப்புல போல, எங்கேயா தப்பி தவறி திமுகனோ பாஜகனோ. விஜய் இது வரைக்கும் அப்புறம் வந்து ஆதவர்ஜுனுடைய நண்பர் திமுகவுடைய மாப்பிள்ளை கோச்சிக்க மாட்டாரு. ரைட், ரைட் விடும்போது ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் இல்லை, அங்கே இருக்கும் போது பேசினார்ல, இப்போ இங்கே வந்து இல்லை ஊழல். அப்புறம் வந்து ஊழலுக்காக வந்து ஒரு கடன் வாங்கி ஊழல் செய்து கடன் வாங்கி ஊழல் செய்கிறாங்க அப்படின்லாம் ஆதவர்ஜுனா பேசினார். அவருடைய அரைஸ் கேபிட்டல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து விலகிட்டேன், 2024 தான் விலகுனேன் அப்படின்வார். 2024 முன்னாடி வரைக்கும், பிசிக சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவில் ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்த வரை அதில் வந்திருக்கார். அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னா 3000 கோடி கடன் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு அவர் கடன் சொல்கிறார். அந்த 3000 கோடி காசு எவன் போட்டு காசு? எங்கேருந்து 3000 கோடி காசு ஆதவர்ஜுனாக்கு வந்துச்சு? லாட்ரி மோசடி செய்த, திருட்டு லாட்ரி வித்த, ஓப்பனாக சொல்கிறேன், கோர்ட்டில் கேஸ் இருக்குது, திருட்டு லாட்ரி வித்த, வரி ஏய்ப்பு செய்த மார்ட்டின் கிட்ட இருந்து ₹1 காசு வாங்கலை அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லுங்க பார்ப்போம். அந்த கம்பெனிக்கு ₹1 லாட்ரி, நாங்கள் வந்து லாட்ரி மார்ட்டின் கிட்ட காசு வாங்கலை அப்படின்னு அவர் சொல்லட்டுமே. வாங்கினேங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? நம்மகிட்ட கேட்பாங்கல்ல. 82 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம், அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, கூகுள் வச்சு பார்த்தா வந்துடும். அப்புறம் அவரோட ஆண்டு எக்ஸல் சீட்லாம் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தோம்னா அதெல்லாம் பிளாக் பண்ணி பதுக்கி வச்சாலும் வைப்பாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு அது மாதிரி தான் இருக்கும் போல. சரி, உங்கள் மாமியார் மேலே கேஸ் இருக்கா? இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் வீட்டு மேலே கேஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்க. வரி ஏய்ப்பு செஞ்சாங்க, இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குது, கர்நாடகாவில் வெஸ்ட் பெங்காலில் போட்டிருக்காங்க, அதை கோயம்புத்தூருக்கு மாற்றுங்கன்னு சொல்லி கேஸ் பண்ணாங்க. சரி, இப்போ எதுக்கு நமக்கு அந்த டீட்டெயில்ஸ்? இவர் தானே உள்ள ஒழிப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அது அங்கே போனதுனால ஏதோ லாஜிக் பாஸ். அண்ணனே வருமான வரி கட்ட மாட்டேன், நாட்டை கருப்பு பணம் வாங்கினவர் தானே.
ஏங்க அதை ஏங்க நீங்க எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பாவம் மனசு வருத்தப்பட போகுது. அப்புறம் உதயநிதி வந்து சினிமாவுக்கு வந்தார், பிரபலம் அடைந்தார், அதனால வந்து துணை முதல்வர் ஆகிட்டார் அப்படின்னு. இப்போ உதயநிதி சினிமா நடிக்கல அப்படின்னா அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, துணை முதல்வர் ஆக்கியிருக்க மாட்டாங்களா? ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி அப்படிங்கிறது எழுதப்படாத வித்தி. உதயநிதிக்கு அடுத்து இன்பநிதி வர போறாரு. இப்போ இன்பநிதி நடிச்சுக்கிட்டு இருக்காப்லையா? இப்போ அருள்நிதி தான் நடிக்கிறாரு. அதுதான் இப்போ சொல்லிக்கப்படி பார்த்தா உதயநிதியோட அருள்நிதி படங்கள் கொஞ்சம் நல்ல படங்களாகவும் இருந்தது. அப்போ அருள்நிதி நாளைக்கு டெபுட்டி சிஎம் திமுக ஏற்றுக்குமா? சரி, விஜய் நடிச்சார்ல, சமூக சீர்திருத்த படம் ஏதாவது ஒரு 4 படம் சொல்லுங்களேன். திருத்துப்படம் கேட்டால் நான் என்னத்தை யோசிச்சு சொல்றது? அதில் அண்ணன் நடிச்சது, அண்ணனுடைய பாடி லாங்குவேஜ், மேனரிசம், அவர் பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் பேசணும்னா அப்புறம் அது மக்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை வச்சுனாரு தெரியும். ஆக கட்சி கழிச்சிட்டு தான், ஒன்றுமே உருப்படியாக கிடையாது, சும்மா பேருக்கு ஏதோ ஒரு கூத்து பண்ணணும் அப்படின்னு. புஷியானதுக்கு வீட்டுக்கு மளிகை சாமான் காசு வாங்குறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும், அதுக்கு ஒரு கணக்கு போட்டு இப்படி ஆட்டையை போட்டார், அவ்வளோதான். சரி, ரைட்டு. ஆக மொத்தத்தில் விழா என்ன முடிவு? ஒன்றும் இல்லை. அப்போ அந்த 26 எலெக்ஷன் விஷயம், பூத் ஏஜென்ட் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாக எதுவும் சொல்லல. இதுக்கா நாங்கள் வந்து இப்படி இவ்வளோ பெரிய விழா எடுப்போம், மகாபலிபுரத்தை நாங்கள் போயிட்டு இது ஆராய்ச்சி அங்கே பரிசு பெருசாக வீடியோலாம் போட்டாங்களே, இங்கே இது இப்படி பண்ணிருங்க, இது இப்படி பண்ணிருங்கன்ற மாதிரிலாம் வீடியோலாம் நிறைய வந்தது. அது ஆதவர்ஜுனா எப்போதுமே வந்து அப்படி கேமரா முன்னாடி வந்து போஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு விசிகலை சொன்னாங்கல்ல. நம்ம கூட சரி விசிகலை வந்து பாவம் வெளியே போயிட்டார், கட்சிக்கு எதிராக பேசுகிறாரு அப்படிங்கிற காண்டில் பேசுகிறாங்கன்னு பார்த்தா கட்சியில் உண்மையாகவே அப்படி தான். இதில் சந்தானம் ஒரு டைலாக் சொல்லுவார் சிறுத்தை படத்தில், பாவா டம்மி பாவா அப்படின்னு. நம்ம தான் வந்து கொஞ்சம் ஏதோ இருக்குன்னு விசிகாரங்க சொல்லும்போது நம்ம வந்து நம்பியிருக்கணும். கூடவே இருந்து அவங்க சொல்லும்போதே கூட வந்து நம்பாமல் இருந்தோம்ல, அது வந்து நம்ம தப்பு தான் போல. ரைட்டு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.